Good afternoon students. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தி gift of feedback. feedback அப்படினா தமிழ்ல பின்னூட்டம் அப்படினு சொல்றோம். இது ஒரு அட்வைஸோ இல்ல அடுத்தவங்கள சோதிச்சு பார்க்கறதா அத மாதிரி இல்லாம ஒருத்தவங்க ஒரு முயற்சியில புதுசா ஒரு இலக்கை அடையறதுக்காக ஒரு முயற்சியில ஈடுபடும்போது அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறத சொல்றது தான் ஃபீட்பேக் அப்படினு சொல்றோம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு கொடுக்கிறது, இன்னொன்னு மித்தவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது. அதாவது பெறுதல், கொடுத்தல் பெறுதல் அப்படினு சொல்றோம். இது எதுக்கு பெரும்பாலும் உதவுது அப்படினா ஒரு தொழில் முயற்சியில முன்னேற்றம் அடையறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்றாங்க. இந்த ஃபீட்பேக் எப்படி இருக்கணும் அப்படினா ஒருத்தவங்களுக்கு நாம ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறோம் அப்படினா அவங்களோட லைஃப்ல அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில இருக்கணும் அப்படினு சொல்றாங்க. இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நம்ம பாதிக்காத வகையில ஒரு ஃபீட்பேக் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படினா அவங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ், தொழில்ல ஒரு நேர்மறையான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க. இந்த ஃபீட்பேக் 2 டைப்பா கொடுக்கலாம். ஒன்னு எழுத்து மூலமாகவோ இல்லது சொல் வடிவமாகவோ நம்ம கொடுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் டேஸ்லலாம் கொடுத்திருப்போம் தெரியும். டீச்சர்ஸ்ங்கலாம் எப்படி கிளாஸ் எடுக்கறாங்க அப்படினு சொல்லி ஃபீட்பேக் லெட்டர் கொடுங்க அப்படினு கேட்பாங்க. நம்ம எழுதி கொடுத்திருப்போம். அதே தான் இதுவும். அத பத்தி இன்னும் டீப்பா பார்ப்போம். இந்த ஃபீட்பேக்கை எப்படி சொல்றாங்கன்னா ஒரு கிஃப்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கிஃப்ட் வந்துட்டு எல்லாராலையும் கொடுக்க முடியாது இல்லையா? நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கவங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம லைஃப்பில் ரொம்ப அதிகமாக பங்கு பெறுறவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாரும் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்க முடியாதுல்ல. எல்லார்கிட்டே இருந்தும் நம்ம ஃபீட்பேக்கை வாங்கவும் முடியாது. நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க கிட்டேருந்து மட்டும்தான் வாங்க முடியும். அதனால் இதை ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் நினச்சிட்ருப்போம் நம்ம பண்ணுறது ரைட்டு, நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். உண்மையிலே பார்த்தா அதை மாதிரி இருக்காது. அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளாலே சம்டைம்ஸ் அனலைஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ஃபீட்பேக் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களால சொல்ல முடியும். நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும், வீக்னஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்ல முடியும். அதனால தான் இந்த ஃபீட்பேக்கை ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபீட்பேக்னால் என்ன? நம்மளை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்,